விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இப்போ நம்ம மெயினாக இந்த புழுக்கள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய டாப் 5 மருந்துகள், அதாவது குறைந்த விலை அல்லது குறைந்த விலை அதில் நம்ம அதிக பலன் தரக்கூடிய மருந்துகள். ஒரே மருந்து பல வகையான பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் டாப் 5 எந்தெந்த மருந்துகள் இப்போ சந்தையில் இருக்குது 2026 இருக்குது. அது மாதிரி அதிக பலன் தரக்கூடியது ஒரே மருந்து முழுமையான தீர்வு. குறிப்பாக புழுக்கள், இளநிலை புழுக்கள், பெரிய புழுக்கள், அதனுடைய முட்டை நிலை மற்றும் சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள் எல்லாத்தையும் ஒரே மருந்தில் கட்டுப்படுத்தமான மருந்துகள். அந்த மாதிரி உள்ள மருந்து டாப் 5 மருந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவது அனைவருக்கும் தெரிஞ்ச மருந்து பார்த்திங்கன்னா 505 அப்படின்னு சொல்லுவோம். 505 அப்படின்னு வரும். குளோர்பெரிபாஸ் வித் சைபர்மெத்தின். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓல்டு மாலிகூல் தான். இருந்தாலும் இதில் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது பல வகையான பூச்சிகள், குறிப்பாக புழுக்கள், காய்ப்புழுக்கள், சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் சீவிங் பெஸ்ட், அதாவது இலைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள், அப்புறம் த்ரிப்ஸ் போன்ற பல வகையான, த்ரிப்ஸ்னா வால்பேன் மற்றும் இலைப்பேன் போன்ற பல வகையான பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் குளோரிபெரிபாஸ் இருக்குது, அது கூட சைபர்மெத்தின் இருக்குது. அந்த மாதிரி 2 இதுவுமே இருக்கனால பொதுவாக நமக்கு தெரியும் குளோரிபெரிபாஸ் நல்ல ஆர்கனோபாஸ்பரஸ் சிஸ்டம். அந்த டைப்பில் நமக்கு புழுக்களினுடைய நர்வஸ் சிஸ்டத்தை எளிமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மாதிரி சைபர்மெத்தின் சிந்தட்டிக் பைரித்ராய்டு சொல்லுவோம். இந்த சிந்தட்டிக் பைரித்ராய்டு பார்த்திங்கன்னா அந்த புழுக்களை உடனே நாக் டவுன் பண்ணும், இமீடியட்டாக ஆக்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேர்றதுனால, குளோரிபைரிபாஸ் வித் சைபர்மெத்தின் ரெண்டுமே சேர்றதுனால இது ஒரு லோ பட்ஜெட்டான மருந்து, அதே நேரத்தில் முழுமையான ஒரு நல்ல பலன் தரக்கூடியது. குறிப்பாக குருத்து பூச்சியிலேருந்து ஆரம்பித்து பல வகையான புழுக்கள் மற்றும் சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள், காய்ப்புழுக்கள், இலையை உண்ணக்கூடிய புழுக்கள் மற்றும் சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய வகையில் நமக்கு தெரியும். ஒயிட் ஃப்ளைலேருந்து ஆரம்பித்து த்ரிப்ஸு மற்றும் பல வகையான பூச்சிகளுக்கும் கண்ட்ரோல் ஆகக்கூடியது இந்த குளோரிபெரிபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின், அதாவது 505. இது முதல் மருந்து. இரண்டாவது, இன்னும் அதிகமாக பரவலாக அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய மருந்து ப்ரோபினோபாஸ் சைபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின். இது 404, 404, அதாவது 40% ப்ரோபினோபாஸ் வித் 4% சைபர்மெத்தின் சேர்ந்த கலவையாக வரக்கூடியது. இதுவுமே பார்த்திங்கன்னா அனைத்து விவசாயிகளாலையும் பல வகையான பயிர்களுக்கும், குறிப்பாக நெல்லிலேருந்து ஆரம்பித்து காய்கறி பயிர்கள், பூஞ்செடி வகைகள் மற்றும் எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடு ஸ்பெக்ட்ரம் பெஸ்டிசைடு இல்லைனா இன்செக்டிசைடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இதில் உள்ள பலன்கள் நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ப்ரோபினோபாஸ் இது ஒரு ஆர்கனோபாஸ்பரஸ் கெமிக்கல். அது இதுவுமே நிறைய புழுக்களினுடைய இளநிலைகள், பெரிய புழுக்கள், காய்ப்புழுக்கள் மற்றும் புழுக்களினுடைய முட்டை நிலை வரைக்கும் அழிச்சிடும். அது மாதிரி அதனுடைய நர்வஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக செயலிழக்க வைத்துவிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சைபர்மெத்தின் சேர்ந்துருக்கனால அது ஒரு சிந்தட்டிக் பைரித்ராய்டு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரெண்டுமே சேரும்போது நமக்கு ஒரு இமீடியட் ஆக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு நீண்ட கால லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். நல்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஒரு குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து. பல வகையான பூச்சிகள், சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். உதாரணமாக ப்ரோபினோபாஸ் வித் சைபர்மெத்தின் இருக்கனால நம்ம கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த மீலிபக்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது சிரமமாக இருக்காங்க. மீலிபக்குக்கும் ஓரளவு கண்ட்ரோல் கிடைக்கும். அது மாதிரி த்ரிப்ஸ், வால்பேன் மற்றும் அதுக்கும் கிடைக்கும். அது மாதிரி சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள், பல வகையான சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள் மற்றும் காய்ப்புழுக்கள், இலைகளை மென்று சாப்பிடக்கூடிய புழுக்கள் மற்றும் குருத்து பூச்சி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ப்ரோபினோ சைபர். அங்குள்ள சேதார நிலை மற்றும் புழுக்களுடைய பாதிப்பு, பூச்சிகளுடைய தாக்குதல், அதனுடைய வயசை பொறுத்து நம்ம கூடுதலாக அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஒரு காம்பினேஷன் வச்சு கூட கொடுக்கலாம். உதாரணம் ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின், அது கூட காட்டாப் ஹைட்ரோக்ளோரைடு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 to 15 கிராம், ப்ரோபினோ சைபர் ஒரு 25 மில்லி அந்த மாதிரி கூட சேர்த்து கொடுக்கலாம். இன்னும் நல்ல எஃபெக்ட் இருக்கும். இளநிலையில் உள்ள புழுக்கள்னால் ஒரு மருந்தே போதும், ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்தின் மட்டுமே போதும். இது ரெண்டும் காமனாக எல்லாராலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய, அது மாதிரி நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விலை குறைவான மருந்து. ஒரே மருந்து நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எளிமையாக சொல்லலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பைனட்டோரம் வித் மெட்டாக்சிஃபினோசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டஸ்ட்டாக வந்துடக்கூடிய ஒரு மாலிகுல். ஒரு ஏக்கருக்கு 160 மில்லி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது ரெக்கமெண்டேஷன். இது பார்த்திங்கன்னா பல வகையான புழுக்கள் மற்றும் சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள் அனைத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸ்பைனட்டோரம், இதில் இருக்கக்கூடிய ஸ்பைனட்டோரம் புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள், த்ரிப்ஸ், மெயினாக வால்பேன், இலைப்பேன் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி பெரிய வகையான புழுக்கள் முதற்கொண்டு மக்காசோளத்தில் வரக்கூடிய படைப்புழு வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஸ்பைனட்டோரம். அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய மெட்டாக்சிஃபினோசைடும் எந்த வகையான புழுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அது மாதிரி இது சிஸ்டமிக் பெஸ்டிசைடாக இருக்கிறதுனால இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முழுமையான ஒரு கண்ட்ரோல், அது ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்.
இமீடியட்டாக நாக் டவுன் பண்ணும். அதாவது நம்ம அடித்த உடனே எல்லா புழுக்களுமே கண்ட்ரோல் ஆகிடும். அது மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங் எஃபெக்ட், ஒரு நீண்ட நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்கக்கூடியது. அது மாதிரி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாலிகுல் வந்து அந்த நர்வஸ் சிஸ்டத்தை காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் புழு, அதாவது இந்த புழுவினுடைய நரம்பு மண்டலத்தை காலி பண்ணி அதை வந்து பேரலைஸ், அதை வந்து செயலிழக்க செய்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய முட்டை நிலை வரைக்கும் அழிக்கக்கூடியது. மேலும் வந்து இதனுடைய ரெசிடுவல் எஃபெக்ட், அதாவது ரெசிடுவல் எஃபெக்ட்னு சொல்லக்கூடியது வந்து அந்த கெமிக்கலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பயிரில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகள் வந்து குறைவாக இருக்கும். 4வது நம்ம பார்க்க போகிறது வந்து குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் வித் வந்து லாம்டா சைக்ளோத்ரி. இது வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து ரெண்டுமே நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்லக்கூடியது. லாம்டா சைக்ளோத்ரி நமக்கு தெரியும். சின்ன புழுவில் இருந்து ஆரம்பித்து பெரிய புழு, குருத்து புழு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. அதுவுமே வந்து இது ஃபார்முலேஷன் வந்து எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கிறதுனால நல்லாவே வந்து ஒரு நாக் டவுன், இமீடியட் நாக் டவுன் கொடுக்கும். அதாவது வந்து புழு வந்து உடனடியாக கண்ட்ரோல் பண்ணும். அது மாதிரி வந்து புழுவினுடைய இளநிலை, பெரிய நிலை மற்றும் வந்து முட்டை நிலை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ லாம்டா சைக்ளோத்ரின் எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்குது. அது மாதிரி வந்து அது கூட வந்து குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்துருக்கனால குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் நமக்கு தெரியும் ஒரு மிகச்சிறந்த சிஸ்டமிக் பெஸ்டிசைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குருத்து பூச்சிக்கு எப்போவுமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. ப்ளஸ் வந்து வளர்ந்த நிலை புழுக்கள், இளநிலை புழுக்கள், புழுவினுடைய முட்டை வரைக்கும் அழிக்கக்கூடியது இந்த 2 மருந்துமே. ஸோ இந்த 2 மருந்து சேர்ந்தே இருக்கிறதுனால இதுவுமே ஒரு மிகச்சிறந்த மருந்து. இது வந்து லாம்டா சைக்ளோத்ரின் வித் குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் இருக்கிறனால இது புழுவை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறீங்கன்னா அப்படி இல்லை. பல வகையான புழுக்கள், காய் புழுக்கள், குருத்து பூச்சி, குருத்து புழு, தண்டு புழு, வகையான வண்டுகள் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது மாதிரி சார் உறிஞ்சக்கூடிய பூச்சிகள், த்ரிப்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது மாதிரி வந்து 5வது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பலராலும் பயன்படுத்தக்கூடியது. குறிப்பாக வந்து காய்கறியிலேருந்து ஆரம்பித்து பூஞ்செடிகள் மற்றும் வந்து மக்காசோளம், பெரிய படைப்புழு வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதுவும் வந்து நம்ம நிறைய வீடியோக்களில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நவலூரான் ப்ளஸ் இண்டோக்ஸகார், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். நவலூரான் ப்ளஸ் இண்டோக்ஸகார் வந்து பார்த்திங்கன்னா நவலூரான்ன்றதுமே வந்து ஒரு லேட்டஸ்ட் மாலிகுல். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இது வரைக்கும் வந்து எந்த புழுக்கள் கடித்தாலுமே நல்ல வந்து ஒரு முழுமையான கண்ட்ரோல் கொடுக்கக்கூடியது நவலூரான் வந்து தெரியும் நமக்கு. வந்து ஆரம்பத்தில் சின்ன புழுக்கள்லேருந்து பெரிய புழுக்கள், காய் புழுக்கள், தண்டு துளைப்பான், தண்டு புழுக்கள் வரைக்கும் அந்த இலையை மென்று சாப்பிடக்கூடிய புழுக்கள் மற்றும் படை புழுக்கள் அனைத்துக்குமே கண்ட்ரோல் பண்ணணும். தாராளமாக வந்து மக்காச்சோளத்தில் வரக்கூடிய குருத்து பூச்சி, குருத்து புழு, படைப்புழு, அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான புழுக்களும் கொடுக்கக்கூடியது நவலூரான். அது கூட வித் வந்து இண்டோக்ஸகார்க்கும் சேர்ந்துருக்கு. இந்த இண்டோக்ஸகார்க்கும் வந்து ஒரு மிகச்சிறந்த புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. இதுவுமே வந்து பல வகையான பூச்சிகள் மற்றும் புழுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இளநிலை புழுக்கள், பெரிய புழுக்கள் மற்றும் வந்து தண்டு புழுக்கள், அது மாதிரி இலையை மென்று சாப்பிடக்கூடிய புழுக்கள்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய முட்டை நிலை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ வந்து இந்த டாப் 5 மருந்து வந்து இதில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புழுக்களை வந்து நம்ம அடித்தா வந்து சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள். இதில் வந்து நம்ம எந்த பயிருக்கு அடிக்கணும், எந்த காலகட்டத்தில் அடிக்கணும், அந்த புழுவினுடைய சைஸ் என்னன்றதை பொறுத்து நம்ம இது வந்து என்ன அளவில் அடிக்கணும். குறிப்பாக வந்து பொதுவாக நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய இந்த சொன்ன எல்லா மருந்துகளுமே வந்து அளவுகள் வந்து சிலது மாறுபடும். உதாரணம் பார்த்திங்கன்னா குளோரோபைரிபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின் வந்து ஒரு ஏக்கருக்கு 250 மில்லி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து ப்ரோபினோபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின் அதுவுமே வந்து ஏக்கருக்கு 250 மில்லி வந்து யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்பைனோடோரம் வித் மெத்தாக்சிஃபினோசைட் சொன்னால் அது வந்து ஏக்கருக்கு 160 மில்லி. நவலூரான் ப்ளஸ் இண்டோக்ஸகார் இது வந்து ஏக்கருக்கு 300லேருந்து 350 மில்லி, அதாவது 250 மில்லியும் யூஸ் பண்ணலாம். கூட ஏதாவது மருந்து வச்சா இல்லை தனியாக அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னா 350 மில்லி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் வித் லாம்டா சைக்ளோத்ரின் வந்து ஏக்கருக்கு 100 மில்லி தாராளமாக போதுமானது. இந்த 100 மில்லியை வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். 100 மில்லின்றது வந்து நம்ம வந்து உதாரணமாக ஒரு சில பகுதிகளில் வந்து 80 மில்லி தான் பாட்டிலே வரும். வந்து 80 மில்லியே போதுமானதாக இருக்கும். அப்போ 80 மில்லி கொடுக்கும்போது நம்ம கூடுதலாக வந்து அது கூட வந்து வேறு இன்னொரு மருந்து நம்ம அந்த அங்கே உள்ள பாதிப்புகளை பொறுத்து அந்த மாதிரி புழுவினுடைய எண்ணிக்கை மற்றும் வந்து அதனுடைய இதை பொறுத்து நம்ம வந்து 80 மில்லி லாம்டா சைக்ளோத்ரின் வித் குளோரோன்ட்ரான்லிஃப்ரோல் அது கூட வந்து இமாமெட்டின் 100 கிராம் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த புளியினுடைய சைஸ் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த டாப் 5 மருந்துமே வந்து நமக்கு அடித்தா வந்து பல வகையான புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, பல வகையான சார்வஞ்சக்கூடிய பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள். இதில் முக்கியமான விஷயம் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும்போது அது எல்லாமே இன்றைக்கி நிறைய 1000 கம்பெனி வந்து மார்க்கெட்டில் வந்துருக்குது. அதில் வந்து நல்ல கம்பெனி நம்ம வந்து நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடியதாக பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்கக்கூடியது, சரி நீங்கள் நல்ல கம்பெனி நல்லா பார்த்து வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க, எங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிகள் என்னன்றது தெரியல. அப்போ நீங்கள் டெக்னிக்கல் நேம் வந்து சொல்லிடுறீங்க, ஆனால் வந்து எந்த கம்பெனி சிறந்ததுன்னு சொல்லலையே, நான் எப்படி போய் வாங்குறது அந்த மாதிரி கேட்குறாங்க. மருந்து வேணும் அப்படின்ற நண்பர்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணி அப்பப்போ பேசக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, நான் எடுத்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் நான் ஏற்கனவே வேற ஒரு வேலையில் இருக்கனால அப்பப்போ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால்
வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு பார்த்துட்டு வந்து நான் மருந்து அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாளில் வந்து மருந்து கிடச்சிடும். ஸோ கொரியரில் தான் அனுப்பி வைப்பேன். உங்களுக்கு இமீடியட்டாக வந்து கிடச்சிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அதிகபட்சம் இன்றைக்கி அனுப்புனா நாளைக்கு கிடச்சிது. அந்த மாதிரி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் நிறைய வந்து நம்முடைய வீடியோக்களில் வந்து இலைத்தளிப்பு உரங்கள், ரசாயன உரச்செலவை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் மற்றும் இலைத்தளிப்பு உரங்கள் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கோம். கடல் பாசி உரங்கள், பொட்டாசியம் ஹியூமேட் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நல்ல பிராண்டாக வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய வந்து வாட்டர் மெலான் மற்றும் காய்கறி பயிர்கள், பூஞ்செடி வகைகளுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்லேயும் தரேன், வந்து இது வந்து வீடியோலேயும் நம்பர் தரேன். அது மாதிரி இந்த வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களை போன்ற நிறைய விவசாயிகளை இந்த வீடியோ சென்றடையும். அவர்களும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு, நல்ல மருந்துகளை பயன்படுத்தும் போது நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு முழுமையான பலன் அடைவார்கள். நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் சரியான பலன் கிடைக்கும். அது மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் இல்லை ஒரு உரம் போடுறோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். அது மாதிரி நம்ம செலவழிக்கக்கூடிய காசுக்கு ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். அதனால் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.